ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் இளைஞர் ஒருவரை வெட்டி படுகொலை செய்த நிலையில் குற்றவாளியை கைது செய்யக்கோரி சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். சபரிநாதன், இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா விக்கிரவாண்டி வலசை கிராமத்தைச் சேர்ந்த ஈர்லாண்டி மகன் உத்தரகுமார். இவர் வழக்கறிஞர் படிப்பு முடித்துள்ளார். பரமக்குடி கிருஷ்ணா திட்ட பகுதியில் வசித்து வருகிறார். அதே பகுதியில் இவரது சகோதரி வீடும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு தனது வீட்டிலிருந்து சகோதரி வீட்டிற்கு நடந்து சென்ற பொழுது டூ வீலரில் ஹெல்மெட் அணிந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் உத்தரகுமாரை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் முகம் சிதைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உத்தரகுமார் உயிரிழந்தார். உத்தரகுமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சென்னை வேளச்சேரியில் மார்ச் மாதம் தொழிலதிபர் பழனிசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் உத்தரகுமார் முதல் குற்றவாளி என்பதும், இந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த உத்தரகுமார் சமீபத்தில் சிறையில் இருந்து வெளியில் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பழனிசாமி தரப்பினர் பழிவாங்கும் விதமாக உத்தரகுமாரை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையும் செய்து வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷும் நேரடியாக வருகிறது என்று விசாரணை நடத்தினார். பரமக்குடியில் இளைஞர் முகத்தை சிதைத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரமக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இதில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் இன்று மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போலீசார்கள் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக உறுதியளித்தனர். இதன் பின்பு போராட்டம் கலைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணவேணி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மர்ம நபர்கள் சிலர் இளைஞரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சபரிநாதன்.